ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க, அல்வா ரெசிபி. இது எதில் செஞ்சேன்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, மரவள்ளிக்கிழங்கு வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த அல்வா பண்ணியிருக்கோம். மரவள்ளிக்கிழங்கு வச்சு நம்ம பொதுவாக வடை, சிப்ஸ் இதெல்லாம் செய்வோம். இந்த அட்டகாசமான மரவள்ளிக்கிழங்கு அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பராக, சாஃப்டாக, அருமையாக இருக்கும். பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அட்டகாசமான மரவள்ளிக்கிழங்கு அல்வா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கள் போய் பார்க்கலாமா? மரவள்ளிக்கிழங்கு நான் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. இது மேலே 2 பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி சீவி எடுத்துக்கலாம். அந்த தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தோலை சீவி எடுத்து நம்ம அடுத்து துருவ போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி பெரிய கண்ணுள்ள இந்த அச்சு வச்சு தான் நம்ம இப்போ சீவ போகிறேன். இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாங்க. நடுவில் இந்த காம்பு இருக்கும், அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சீவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஏதோ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இதில் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சிங்க. அடுத்தது இது கூட ஒரு 1/2 கப்புக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது ஒரு வாணலி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை சேர்த்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கும் பாலும் சேர்த்து அரைச்ச இந்த விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பக்கத்தில் இருந்து சிம்மில் வச்சு அடிப்பிடிக்காமல் நிதானமாக இப்படி கலந்து விட்டணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பச்சை வாடை இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். அதனால் பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் மறுபடியும் நான் 1/2 கப்புக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். 1/2 கப்புக்கு பாலை சேர்த்துட்டு இப்படியே கலந்து விட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு இந்த பாலோடு சேர்த்து நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்கள். இதே மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடும். நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும். இப்போது சூடான பால் ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன். இது கூட குங்குமப்பூ தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம இதில் வேறு எந்த ஃபுட் கலரும் சேர்க்க போகிறதில்ல. இந்த குங்குமப்பூ பாலை தான் சேர்க்க போகிறோம். கலருக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஊறட்டும். அடுத்தது கொஞ்ச நேரம் இது நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கொதித்து வர சமயத்தில் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. இப்படி கலந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அந்த ஸ்டேஜில் 1 கப்புக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது சர்க்கரை சேர்த்து கலந்து விடும்போது சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் நமக்கு இறுகி அல்வா பதத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம கலந்துகிட்டு இருக்கலாம். நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பேனில் ஒட்டாமல் ரொம்ப அழகாக இப்படி நல்லா திரண்டு வரும் நமக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாலில் ஊற வச்ச இந்த குங்குமப்பூ பாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இப்போ பால் சேர்த்தனால மறுபடியும் கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக நமக்கு அல்வா நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போது சூடான நெய் ஒரு சின்ன வானிலையில் காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி செவக்க நமக்கு புரிகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம இப்போது இந்த அல்வாவில் இந்த முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக நமக்கு பேனில் ஒட்டாமல் பாருங்கள். பார்க்கும்போதே அழகாக சாப்பிடணும் போல் இருக்குது. வாயில் வச்சோடனே அழகாக கரைஞ்சி உள்ளே இறங்குறது நமக்கு நல்லா ஃபீல் ஆகும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வித்தியாசமான டேஸ்ட்டில் இந்த மரவள்ளிக்கிழங்கு அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சின்ன தட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு அல்வாவை நம்ம இதில் ஃபுல்லாக எடுத்துக்கலாம், ஊற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல அல்வா பார்த்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வேண்ட அளவுக்கு நட்ஸ் எல்லாம் இப்படி அலங்கரிச்சிக்கலாம். நம்மளுடைய அருமையான மரவள்ளிக்கிழங்கு அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு அல்வா பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.